நிகழ்தகவு. ஸ்கூலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய +2 மாணவி யூனிஃபார்முடன் தூக்கில் தொங்கிய கொடூரம். போலீஸ் விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். தந்தையின் 2வது மனைவியால் தினம் தினம் நரக வேதனையை மட்டுமே அனுபவித்த மாணவி, தாய் போல் அரவணைத்து பாதுகாக்க வேண்டிய சித்தியே மாணவிக்கு யமனாக மாறியது ஏன்? பின்னணி என்ன? வழக்கமா பரபரப்பாவே இருக்கிற ஓட்டேரி பகுதி 3ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் வழக்கத்தை விட ரொம்பவே பரபரப்பாகவும் பதட்டத்தோடையும் இருந்திருக்கு. காரணம், அந்த ஏரியாவில் உள்ள ஒரு வீட்டில் +2 மாணவி தூக்கு போட்டு சூசைட் பண்ணிக்கிட்டது தான். விஷயம் கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க மாணவியின் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு அங்க இருந்தவங்க கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் மாணவியோட இந்த விபரீத முடிவுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் தெரிய வந்து கேட்கிறவங்களையும் ஷாக்காக வச்சிருக்கு. சென்னை ஓட்டேரி மேட்டுப்பாளையத்துல இருக்கிற எலிக்கன் தெருவுல கிட்டத்தட்ட 100 வீடுகள் இருக்கு. அதுல ஒரு வீட்டுல தான் அமர்நாத் தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இவருடைய முதல் மனைவி சங்கீதா 10 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தரோட பழக்கம் ஏற்பட்டு கணவனையும் மகள்களையும் உதறி தள்ளிட்டு அவரோடவே போயிட்டாங்க. மனைவி சங்கீதா வேறு ஒருத்தர் கூட போனதால அமர்நாத் ஒத்த ஆளா 2 மகள்களையும் கவனிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. எவ்வளவு நாள் தான் அமர்நாத் மகள்களை தனியா கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு? அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு தாய் வேண்டாமான்னு சொல்லி அவருடைய சொந்தக்காரங்க எல்லாருமா சேர்ந்து அமர்நாத்துக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்க. அந்த மாதிரியே உஷாங்கிற பெண்ணோட அமர்நாத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. உஷா மாற்றுத்திறனாளி, அவங்களால சரியா நடக்க முடியாது. ஆனாலும் நல்ல குணமான பொண்ணு. அமர்நாத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அந்த 2 பொண்ணுங்களுக்கு எந்த நல்லது கெட்டதுனாலும் உஷா முன்னாடி வந்து நின்னு பாத்துப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா உஷா அதுக்கு நேர் மாறாத்தான் நடந்துகிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு அமர்நாத் வீட்டுக்கு வந்த கையோடவே அமர்நாத்தோட முதல் தாரத்து மகள்கள் பிரதிஷா, நந்தினிக்கு சோறு தண்ணி கூட கொடுக்காம தினம் சித்திரவதை பண்ணியிருக்காங்க உஷா. மூத்த மகள் பிரதிஷா கவர்மெண்ட் காலேஜில் படிச்சுட்டு வராங்க. இளைய மகள் நந்தினி பெரம்பூர்ல இருக்கிற பெண்கள் மேல்நிலை பள்ளியில +2 படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சித்தி உஷா இப்ப மாறிடுவாங்க அப்ப மாறிடுவாங்கன்னு பிரதிஷாவும் நந்தினியும் உஷா பண்ற கொடுமைகள் எல்லாத்தையும் தன்னுடைய அப்பா அமர்நாத் கிட்ட சொல்லாம தினமும் நரக வேதனைய அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா நாள் போக போக உஷா 2 பொண்ணுங்களுக்கு அம்மாவா இல்லாம வில்லியா மாறி இருக்காங்க. ஒரு கட்டத்துல உஷாவோட டார்ச்சரை தாங்க முடியாம மூத்த மகள் பிரதிஷா தன்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இளைய மகள் நந்தினி, நான் போயிட்டா அப்பா அமர்நாத்தை யாரு பாத்துப்பாங்கன்னு சொல்லி சித்தி உஷா பண்ற டார்ச்சரை தாங்கிக்கிட்டு அவங்க கூடவே இருந்திருக்காங்க. தனியார் கம்பெனில ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போய் தான் 2 மகள்களையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அமர்நாத். சித்தி அடிக்கிறாங்க, தகாத வார்த்தைகளால பேசுறாங்கன்னு தந்தை அமர்நாத் கிட்ட சொன்னா அவரையும் உஷா டார்ச்சர் பண்ணுவாங்களாம். அதனாலேயே மகள் நந்தினி எதையும் தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லாம இருந்திருக்காங்க. +2 படிக்கிற நந்தினி ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுல உள்ள எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு தான் போவாங்களாம். அப்படி தப்பி தவறி ஸ்கூலுக்கு நேரமாச்சுன்னு கிளம்பிட்டா சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே நந்தினிய ஜல்லி கரண்டியால கண்மூடித்தனமா அடிப்பாங்களாம். அதுல என்ன ஒரு கொடூரம்னா, மாணவி நந்தினியோட ட்ரெஸ்ஸை கழட்டி காட்டு மிராண்டித்தனமா அடிப்பாங்களாம். ஸ்கூல்ல இருந்து ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டா வந்தா யார் கூட யார பார்த்துட்டு வந்த, யார் கூடயாவது ஓடி போக பாக்குறியா அப்படின்னு கேட்டு மாணவிய படாத பாடுபடுத்தி இருக்காங்க சித்தி உஷா.
உஷா கொடுக்கிற சித்திரவதைய நினைச்சு மன உளைச்சல்ல இருந்த மாணவி நந்தினி வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஏன் காலையில பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு போகலன்னு கேட்டு குச்சியால அடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல உஷாவோட சித்திரவதைய தாங்கிக்க முடியாம தான் மாணவி நந்தினி தற்கொலை முடிவை கையில எடுத்திருக்காங்க. நந்தினி மாடியில உள்ள ரூமுக்கு போய் சேலையால தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க கிட்ட நடத்தின விசாரணையில தான் எல்லா உண்மைகளும் தெரிய வந்துச்சு. அதை அடுத்து உஷா மேல கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிருக்காங்க. நிகழ்தகவு